ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ருவோம். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் ஒரு தடவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வெயிட் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெயிட் சரசரன்னு குறைஞ்சு நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஸ்லிம்மாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம பயிரெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கப் அளவுக்கு மிக்சியில் உள்ள சேர்த்துக்கலாங்க. எப்படி முளைக்கட்டுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து ஒரு கப் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி மட்டும் உள்ள கட் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பயிர் நார்மலாகவே கொஞ்சம் ஒரு இது டேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் வாசத்துக்காக உள்ள சேர்த்துக்கலாங்க. இதுவும் ஹெல்தி தான். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகத்தையும் உள்ள சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. மாவு ரொம்ப தண்ணியாக போயிட வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடாமல் மீடியமாக நம்ம ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஆனால் நைஸாக அரைச்சிக்கணும், திப்பியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்து அதையும் கலந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த மாவு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் தினம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு வாங்க. உங்களோட உடம்புல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா அந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. பச்சைப்பயிரோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும். அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லைங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையவே இருக்குங்க. அதனால் இதை வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாளாவது டெய்லி இந்த தோசை சாப்பிட்டு வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இருக்கிற மாவில் நார்மலாக நம்ம தோசை செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்டா நீங்கள் ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எண்ணெய்லாம் சேர்க்க வேணாங்க. இல்லைன்னா ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் மட்டும் மேலாப்பில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் எடுத்துகிட்டு திருப்பிட்டு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப பிஞ்செல்லாம் வராது, நல்லாவே நம்மளுக்கு திருப்புறதுக்கு சூப்பராக வரும். விருப்பப்பட்டால் மட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவக்க விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திருப்பி விட கூட தேவையில்லைங்க. எல்லாமே நல்லா சூப்பராக வந்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற தோசை மாதிரி அழகாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தோசையை நீங்களும் செஞ்சு உங்களோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள். இது டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளில் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றிங்க.